अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। नहमदुहु व नुसल्ली अला रसूलिहिल करीम, अम्मा बअद, फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी महकमित तंज़ील, अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम, बिस्मिल्लाहिर रहमानिर रहीम, इस्तग़फ़िरू रब्बकुम इन्नहु कान गफ़्फ़ारा। क़ाल नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम, खैरुल कलामि किताबुल्लाह व खैरुल हदी हदी मुहम्मदिन सल्लल्लाहु अलैहि वसल्लम, सदक़ल्लाहुल अज़ीम व सदक़न नबियुल करीम। रब्बि औज़िअनी अन अश्कुर निअमतक अल्लती अन्अमत अलैहि, अल्लाहुम्मा अग़फ़िर शुयूख़ना व लिजमील हाज़िरीन बिरहमतिक या अरहमर राहिमीन। அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, புனிதமிக்க ரமலானுடைய நடுப்பத்தில் நாம் இருக்கிறோம். இந்த 10 என்பது பாவ மன்னிப்பிற்கான 10 தினங்களாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திருமறையிலே நான் துவக்கமாக ஓதி காட்டிய வசனத்திலே சொல்லுகிறான், உங்களது இறைவனிடத்திலே நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள், அவன் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மனிதனாக பிறந்த அனைவருமே பாவம் செய்யக்கூடியவர்கள். ஆனால் அந்த பாவம் செய்யக்கூடியவர்களிலே யார் தன் பாவங்களை நினைத்து பச்சாதாபப்பட்டு அதற்காக பாவ மன்னிப்பு கேட்கிறார்களோ அவர்கள் சிறந்தவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பாவங்களை பொறுத்த மட்டிலே அது 2 வகையாக இருக்கிறது. ஒன்று பெரும்பாவங்கள், இரண்டாவது சிறுபாவங்கள். பெரும்பாவங்களை பொறுத்த மட்டிலே அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டால் மட்டும் போதுமானது, அல்லாஹ் மன்னித்தால் போதுமானது. ஆனால் சிறுபாவங்களை பொறுத்த மட்டிலே அவைகள் தானாக நாம் செய்யக்கூடிய நல்லறங்களின் வழியாகவே அது கழிந்து போய்விடும். அதுபோல பாவங்கள் 2 வகை இருக்கிறது. ஒன்று மனிதனுக்கு செய்யக்கூடிய பாவங்கள், இன்னொன்று மனிதன் அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய பாவங்கள். மனிதன் அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய பாவங்களை அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பதை கொண்டு அது சரியாகிவிடும். ஆனால் மனிதனுக்கு செய்த பாவங்களை அவன் மன்னிக்காத வரைக்கும் இறைவன் மன்னிப்பதில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 70க்கும் மேற்பட்ட முறைகள் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று ஹதீஸிலே நம்மால் பார்க்க முடிகிறது. அப்போ பாவ மன்னிப்பு என்பது எல்லா மனிதர்களுக்கும் அவசியமானது. மிக குறிப்பாக இந்த 10 நாட்களிலே பாவ மன்னிப்பு கேட்பதற்கென்று பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட 10 நாட்களாக இருக்கிறது. இந்த நேரங்களிலே நம்முடைய பாவங்களை நினைத்து வருந்தி நாம் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். வரலாற்றிலே ஒரு நிகழ்வு, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலகட்டத்திலே பனூ இஸ்ரவேலர்கள் வாழ்ந்தார்கள் இல்லையா? அப்போது மிகுந்த பஞ்சம் ஏற்பட்டது. அந்த பஞ்சத்தை நீக்குவதற்காக பனூ இஸ்ரவேலர்கள் 70,000 பேர்களை திரட்டி கொண்டு ஒரு பெருவிளையிலே ஒன்று கூடி மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே துவா செய்தார்கள். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொன்னான், உமது கூட்டத்திலே தொடர்ந்து 40 ஆண்டுகள் பாவம் செய்து ஒருவன் இருக்கிறான். அப்படி இருக்கும்போது நான் எப்படி உங்களது குறைகளை நீக்கி உங்களை மன்னித்து உங்களுக்கு மழையை இறக்க முடியும்? எனவே அவனை கூட்டத்திலிருந்து வெளியேறச் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொன்னான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அதை அறிவித்தார்கள். ஆனால் இந்த குற்றம் செய்தவன், தொடர்ந்து பாவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மனிதனுக்கு கொஞ்சம் வெட்கமாகி போய்விட்டது. இப்போது நாம் கூட்டத்திலிருந்து விலகினால் நாம் பாவி என்று மக்கள் கண்டறிந்து விடுவார்கள், அது தனக்கு அவமானமாகி போய்விடும் என்று நினைத்து தான் போட்டிருந்த ஆடைக்குள் தன் தலையை நுழைத்து அல்லாஹ்விடத்திலே மானசீகமாக பாவ மன்னிப்பு கேட்க துவங்கிவிட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனுடைய பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொண்டு உடனடியாக மழை இறக்கிவிட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, கூட்டத்திலிருந்து யாருமே வெளியேறவில்லையே, அதற்கிடையிலே எப்படி நீ மழை இறக்கினாய் என்று கேட்டபோது, இல்லை என் அடியான் அந்த பாவி பாவ மன்னிப்பு கேட்டுவிட்டான், அவனை நான் மன்னித்து விட்டேன், அவன் இப்போது என் அருளுக்கு உரியவனாக மாறிவிட்டான், எனவே நான் மழையை இறக்கிவிட்டேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொன்னான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்டாங்க, அப்படியானால் அந்த மனிதனை அடையாளம் காட்டு என்று கேட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொன்னான், பாவியாக இருக்கிற போதே நான் அவனை அடையாளம் காட்டவில்லை, பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தமான மனிதனாக மாறி என் அருளுக்குரியவனாக மாறியதற்கு பிறகு எப்படி நான் அவனை அடையாளம் காட்டுவேன் என்று அல்லாஹ் கேட்டதாக வரலாறு சொல்கிறது. எனவே பாவ மன்னிப்பு என்பது மிகுந்த முக்கியமானது, மிகுந்த தேவையானது. எதுவரைக்கும் மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்? இரண்டு விதமான கருத்துக்களை சொல்லுகிறார்கள். ஒன்று,
கியாம நாள் வருகிற வரைக்கும். இன்னொன்று, ஒரு மனிதனுடைய உயிர் பிரியும் கடைசி தருணம் வரைக்கும். இந்த காலத்திற்குள்ளாக யார் பாவ மன்னிப்பு கேட்கிறார்களோ அவர்கள் மன்னிக்கப்படுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. பாவ மன்னிப்பு கேட்பதற்கு 7 வகையான நிபந்தனைகள் இருக்கிறது. ஒன்று, பாவத்தை பாவம் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். சில பாவங்களை இன்றைக்கு பாவமாகவே நினைக்காமல் சர்வசாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல, இது பாவம்தான் என்று முதலில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் மன்னிப்பான் என்று நம்ப வேண்டும். உளப்பூர்வமாக பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். பாவத்திலிருந்து விலக வேண்டும். இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று உறுதியேற்க வேண்டும். பாவத்தை எண்ணி வருந்த வேண்டும். இது மிக முக்கியமானது. பாவ மன்னிப்பும் ஒரு வெற்றி சடங்காக மாறிவிடக்கூடாது. ஒரு இமாம் சொன்னாங்க, நம்முடைய பாவ மன்னிப்பிற்கே இன்னொரு பாவ மன்னிப்பு தேவைப்படுகிறது. ஏன்னா அதுவே ஒரு பாவ மன்னிப்பையே ஒரு சடங்காக செய்கிறோம், அதற்கும் இன்னொரு பாவ மன்னிப்பு தேவைப்படுகிறது என்று சொன்னார்கள். அதுபோலத்தான் நம்முடைய பாவ மன்னிப்பு இருக்கிறது. அப்படி இல்லாமல் உள்ளபடியே அதை நினைத்து வருந்த வேண்டும். பிறகு தௌபா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய காலகட்டத்திற்குள்ளாக அந்த தௌபாவை கேட்டுவிட வேண்டும். என்ன காலகட்டம்? ஒன்று, கியாம நாள் வருவது, அதுவும் நமக்கு தெரியாது. இன்னொன்று, உயிர் பிரியும் தருணம், அதுவும் நமக்கு தெரியாது. எனவே நிச்சயமற்ற இந்த நாட்கள் வரைக்கும் காத்திருக்காமல் அவ்வப்போது பாவ மன்னிப்பை கேட்டுவிட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, அத்பி இஸ்ஸய்யிஅத்தல் ஹஸனத தம்ஹுஹா. ஒரு தீமை நடந்தால் அந்த தீமையை அழிக்கும்படியான நன்மையை உடனே செய்துவிடு என்று சொல்வார்கள். அதற்காக நீண்ட காலம் காத்திருக்காமல் பாவ மன்னிப்பை கேட்க வேண்டும். பாவ மன்னிப்பிற்காக பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்டிருக்கிற இந்த 10 நாட்களில் அவற்றை நாம் தீவிரமாக கேட்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து பரிசுத்த மனிதர்களாக நம்மை ஆக்கி அல்புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.